இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ம், ஒரு ப்ரான் அதாவது ராட்டுன்னு சொல்லுவாங்க. ராட்டோட தோலை நம்ம வந்து ரிமூவ் பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சில பேருக்கு அது கொஞ்சம் உரிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேத்துக்கு அது தெரியாது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறேன். அஹ், பாருங்க. அது வந்து கொஞ்சம் கவனமா தான் நம்ம எடுக்கணும். ஸோ அது நான் சொல்ல சொல்ல அப்படியே அதே பொறுமையா பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னா முதல்ல வந்து அந்த ராட்டை எடுத்துக்கிட்டு அந்த அதோட கால் பகுதியிலேருந்து இப்படி உரிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். உரிச்சிங்கன்னா உங்களுக்கு தோல் தனியாக வந்துடும். ஓகேங்களா? கால் பகுதியிலேருந்து நம்ம உரிக்க அப்படியே தோல் அப்படியே வரும். நீங்கள் அப்படியே அதை ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ணோம்னா அந்த இது ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வால் மட்டும்தான் இருக்கும். வால் பகுதியில் கொஞ்சம் அப்படியே வாலை வந்து அப்படியே பொறுமையாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா தனியாக அந்த வாலும் வந்துடும். அப்போ டோட்டலாக வந்து தோல் கொஞ்சம் உறிஞ்சிரும். தோல் கொஞ்சம் உறிஞ்சிரும். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்க. அதோட கால் பகுதியிலேருந்து நம்ம அப்படியே உரிக்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே தோல் அப்படியே உரியுது பாருங்க. உரியுதா? வந்துருச்சா? தோல் அழகாக வந்துருச்சு. அப்படியே தோலை மட்டும் போட்டுட்டு அதோட வால் பகுதி அப்படியே பொறுமையாக அப்படியே இழுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா பாருங்க. வால் பகுதி அப்படியே பொறுமையாக அப்படியே இழுக்கணும்னா வால் வந்துருச்சு. அவ்வளோதான். வந்துருக்குதுங்களா? இதே மாதிரி தான் பண்ணணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக கொஞ்சம் ஈஸியாகிடும். இல்லைங்களா? எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம வர்றதில்ல இல்லை. அதனால் ஆரம்பத்தில் ஒரு 10 15 20 40 அது மாதிரி நம்ம இதனால் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக எடுத்து போட்டுட்ருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் உரிக்கிறது வந்து பார்த்தோம்னா 2 கிலோ பிரான் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து தோல் உரிச்சிட்டு வருது. கடையிலேயே உரிச்சு கொடுங்க அப்படின்னா அதுக்கு தனி ரேட் ஆயிடும். சரி, அதெல்லாம் இதுக்கு இருக்கிறதுலே விலை கூட பிரான். சரி, நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு உரிச்சிடலாமே. சும்மா வெட்டியாக தானே இருக்கோம். இப்படியும் நம்ம மத்தியானம் தான் சமைக்க போகிறோம். அதனால காலையிலேயே வாங்கிட்டு வந்து உரிச்சாச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா ராட்டை உரிக்கிறப்ப கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் இது பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இருக்கிற அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் இதை அழுத்தி அப்படி இப்படின்ட்டாலுமே டோட்டலாக இதாயிரும், ஸ்பாயில் ஆயிரும். எப்படின்னா நம்ம கொஞ்சம் அழுத்திட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே பிதுங்கிடும். அது ஒரு மாதிரி சதையெல்லாம் வெளியே வந்துடும். டோட்டலாக அது வேஸ்ட் ஆகிடும். அது ஆட்டை வந்து முழுசாக நம்ம பிச்சு போட்டு அதை நம்ம சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி அரைகுறையாக நம்ம பிச்சு போட்டாலும் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம சாப்பிடுவோம். டக்குன்னு பார்த்தோம்னா ஓடு ஓடு வரும்ல, அந்த மாதிரி ஆயிரும். அது சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டையும் மூடு ஸ்பாயில் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ முட்டை நம்ம செய்யும்போது தான் முட்டையோட ஓடு வரும்ல சாப்பிடும்போது, அப்படிங்கிறப்போ முட்டையோட டேஸ்ட்டு எல்லாமே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அது மாதிரி கவனமாக நீங்கள் உரிக்கும்போது ஒரு ஒரு 10லேருந்து ஒரு 40 வரைக்கும் கவனமாக நீங்கள் உரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ராட்டு தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது சில பேர் வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இல்லை. அது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமை கற்று தான் ஆகணும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் புது புது நிகழ்ச்சிகள், புது புது கண்டென்ட்டோட உங்களை நான் வரேன். ஓகேங்களா? அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.